ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் நிக்கா vlogs. நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இது ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான். நான் இன்றைக்கி வந்துட்டு சப்பாத்தி அண்ட் சன்னா மசாலா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணியிருந்தேன். இன்றைக்கி எங்களுக்கு வந்துட்டு நிறைய ஒர்க்ஸ் இருந்தது. பொங்கலுக்கு என் ஹஸ்பண்டோட ஊருக்கு போகிறோம். அதனால் இங்கே இருக்கிற ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு போகணுன்றதுக்காக நாங்கள் சாப்பிட்டு ரெடி ஆகிட்டு இருந்தோம். நாங்கள் ரெடியாகி ஒரு சில ஒர்க்ஸ் வெளியவும் இருந்தது, அதெல்லாம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு எங்கேயாச்சும் ரெடி ஆகினாலே ஷீரோக்கு தெரிஞ்சிடும் நாங்கள் அவனை வீட்டில் எங்கேயோ விட்டுட்டு போகிறோம் சொல்லிட்டு. அவனும் போயிட்டு அவன் பேக்கில் ஏறி உட்காந்துக்கிட்டான். பட் நான் சொல்லிட்டு இருந்தேன் சீக்கிரம் வந்துடும் ஷீரோ அப்படின்னு. ஸோ பார்த்துட்டே இருக்கான் கூட்டிகிட்டு போவாங்களா போக மாட்டாங்களா சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பழைய வீட்டுக்கு தான் போயிட்டுருந்தோம். கீஸ் வந்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணலை. ஸோ ஓனர்கிட்ட கீஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு லன்ச் சாப்பிட போயிட்டோம். இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு ஃபசாரி போயிருந்தோம். ஸோ பட்டர் சிக்கன் அப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸ் அதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். எனக்கு வந்துட்டு ஐப்ரோஸ் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ டோனி அண்ட் காய் போயிருந்தோம் தாம்பரமில். ஸோ ஐப்ரோஸும் பண்ணி முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் பிளான்ஸ்லாம் வாங்கணும் சொல்லிவிட்டு ஒரு நர்சரிக்கு போயிருந்தோம். இந்த நர்சரி வந்து தாம்பரம் அன்னையருள் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குது. நான் உங்களுக்கு அட்ரஸ் அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இங்கே எல்லா வகையான இன்டோர் அண்ட் அவுட்டோர் பிளான்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. நீங்கள் போனீங்கன்னா எது செலக்ட் பண்ணுறதுனே உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி நிறைய இன்டோர் பிளான்ஸும் வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு இன்டோர் பிளான்ஸ் தான் வாங்க போயிருந்தோம். இன்றைக்கி ஒரு 4-5 பிளான்ட் வாங்கினோம் நாங்கள். ஸ்னேக் பிளான்ட், மணி பிளான்ட், அப்புறம் வந்துட்டு அரேக்கா பாம், இந்த மாதிரியான வெரைட்டிஸ்லாம் நாங்கள் வாங்கினோம். இன்னும் 2 பிளான்ட் வாங்கியிருந்தோம். பட் அது பேர் எனக்கு சரியாக தெரியல. ஸோ அவங்களே வந்துட்டு பாட்லாம் மாற்றி கொடுத்துருவாங்க. நம்ம எந்த செடி வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதும் அந்த பாட்டை வந்து இன்னொரு பாட்டுக்கு வந்துட்டு மாற்றி மண்ணெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து சாண்டுக்கு மட்டும் சார்ஜ் பண்ணுறாங்க. எங்களுக்கு வந்து 5 பாட் மொத்தமாக சாண்ட்லாம் போட்டு கொடுத்தாங்க. அதுக்கு வந்துட்டு 180 rupees கிட்ட சார்ஜ் பண்ணாங்க சாண்டுக்கு மட்டும்.
பாட் நான் ஏன் சூஸ் பண்ணியிருந்தேன்னா, எங்களோட கிச்சனோட வார்ட்ரோப் கலரும் வந்துட்டு இதே பர்பிள் தான். ஒரு மாதிரி லாவெண்டர் கலர். ஸோ அதனால் இது வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு கிச்சனுக்காக தான் இந்த மணி பிளான்ட் வந்துட்டு வைக்கிறதுக்கு ஹேங்கிங் பாட் மாதிரி நான் வந்து செலக்ட் பண்ணேன். ஸோ அதுதான் இப்போ வந்துட்டு வச்சிட்ருக்காங்க. இதெல்லாமே வந்துட்டு கொஞ்சம் வந்து செமி ஷேடில் வைக்கணும் சொல்லியிருந்தாங்க. பால்கனி அந்த மாதிரி வைக்கலாம். ஸோ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருந்தது. ஈவன் சாமந்தி அதெல்லாம் கூட இருந்தது. இங்கே ரோஸ்மெரிலாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே வந்து செமி ஷேடு, கொஞ்சம் வந்துட்டு வெயிலும் வேணும் ப்ளஸ் ஷேடாகவும் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. எல்லா செடியுமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருந்துச்சு. சில இன்டோர் பிளான்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு 350 to 450 வரும். ஸோ அது மட்டும் பார்த்து வாங்கிக்கோங்க. நாங்கள் வாங்கினது எல்லாமே வந்துட்டு அரவுண்ட் 100, 200 அப்புறம் 350ல் ஒரு 2 வாங்கியிருந்தோம் இன்டோர் பிளான்ட்ஸ். அது இல்லாமல் பாட்க்கு தனி சார்ஜ் இருக்கும். அது இல்லாமல் செராமிக் பாட்ஸ் எல்லாமே அவங்கக்கிட்ட இருந்தது. எல்லா வகையான பாட்ஸ் வெரைட்டிஸுமே அவங்க வச்சுருந்தாங்க. நீங்கள் அதில் இருந்து எதாவது செலக்ட் பண்ணி நீங்கள் அதை வந்து பாட்டில் வந்து மாற்றிக்கலாம் பிளான்ட்ஸை. பைக்கில் போனதால் எங்களால் அதெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியல. ஸோ ஒரு ஆட்டோ புக் பண்ணி வந்துட்டோம். அண்ட் இது வந்துட்டு ஒரு பாட் வாங்கியிருந்தோம் மார்பிளில். பட் அது பிளாஸ்டிக் தான், பட் மார்பிள் ஃபினிஷில் இருந்தது. ஸோ ஹாலில் வந்துட்டு 4 செடி வைக்கலான்னு சொல்லிட்டு 4 மார்பிள் ஃபினிஷ் பாட்ஸ் வந்துட்டு வாங்கியிருந்தோம். இது வந்து ஒரு மீடியம் சைஸ் மார்பிள் ஃபினிஷ் பிளாஸ்டிக் பாட் தான். ஈச் வந்துட்டு எங்களுக்கு 250 ஆச்சு இந்த பாட் மட்டும். ஸோ இது இல்லாமல் டோட்டலாக எங்களுக்கு இந்த பிளான்ஸுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னா அரவுண்ட் 2500 ஆகிடுச்சு. ஸோ பிளான்ஸ் அண்ட் பாட் சேர்த்து இது எல்லாமே வந்துட்டு ஒன்று வந்து பெட்ரூமில் வச்சுருந்தேன். இது வந்துட்டு இன்னொன்று ஹால் கிட்டே வந்து வச்சுருந்தேன். இது வந்து நாங்கள் சிக்கிம் போகும்போது அந்த ஹேங்கிங் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அது கீழே வந்துட்டு ஒரு டேபிள் மாதிரி போட்டு வைக்கலான்னு அங்கே வச்சுருந்தோம். ஸ்னேக் பிளான்ட் வந்துட்டு டிவி யூனிட் கீழே வச்சுட்டோம். அண்ட்
அரேக்கா பாம் வந்துட்டு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால நான் வந்து வாஷ் பேஷன் பக்கத்தில் வச்சா அழகாக இருக்கும் சொல்லிட்டு வச்சுருக்கேன். இன்னும் வந்துட்டு மிரர்லாம் மாட்ட வேண்டிய ஒர்க்லாம் நிறைய இருக்குது வீட்டில். அண்ட் கிச்சனில் வந்துட்டு நான் அந்த சிங்க் கிட்ட வந்துட்டு இது வச்சுருந்தேன். நான் இது வச்சதுக்கப்புறம் தான் யோசித்தேன் இன்னொன்றும் வச்சா அழகாக இருக்கும் சொல்லிட்டு. ஸோ இன்னொன்று இதே மாதிரி வாங்கி மாட்டினா கரெக்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.